வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஜனவரி 12 இளைஞர் தினம் சர்வதேச அளவில் கொண்டாடப்படுகின்ற இந்த நேரத்தில் இளைஞர்களுக்கான இளமை பருவத்திற்கான முன்மாதிரியாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இளமை பருவத்தை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் இளம் வயதில் எப்படி கழித்தார்கள், எப்படி இருந்தார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது வீரத்தால் மக்களிலே சிறந்தவர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கினார்கள். நற்குணத்தால் மிகவும் அழகானவராக, அண்டை வீட்டாருக்கு உதவி செய்வதால் உபகாரம் செய்வதில் சிறந்தவராக, நிதானத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை மிகவும் தெளிவானவர்களாக, அறிவால் மிகவும் திறமை வாய்ந்தவர்களாக, மக்களுக்கு உதவுவதால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய சிறப்பு பெற்ற தன்மையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருந்தார்கள். அனாதைகளை ஆதரவிக்கும், அவர்கள் மீது பண்பும் பரிவும் காட்டக்கூடிய மிகப்பெரும் தன்மையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை பண்புகளையும் தங்களுடைய இளம் பருவத்திலே, இளம் வயதிலேயே அவர்கள் பெற்றிருந்த காரணத்தினால் தான் அல் குர்ஆன் அன்னலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஸ்வத்துன் ஹஸனா என்கின்ற நற்சான்றிதழை வழங்கியது. மட்டுமல்லாமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் மகத்தான குணமுடையோர் என்கின்ற மிகப்பெரிய நற்சான்றிதழை அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளம் வயதில் இத்தனை பண்புகளை பெற்றதன் காரணமாக இந்த நற்சான்றிதழை நாயகம் இளம் வயதிலே பெற்றிருந்தார்கள். இளம் வயதை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகின்ற பொழுது, நாளை மறுமையினுடைய விசாரணையில் உன்னுடைய இளம் வயதை நீ எப்படி செலவு செய்தாய், எப்படி கழித்தாய் என்கின்ற அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டும் நகர முடியாது என்கின்ற அந்த சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடக்கூடாது. ஏனென்றால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லவென்றால் நம்முடைய பாதம் சற்றும் நகராது. எனவே அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக நம்முடைய இளம் வயதில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்பண்புகளை நம்முடைய இளம் வயதில் பெற்றிருக்க வேண்டும். அதை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாரை நம்முடைய இளம் வயதிற்கு முன்மாதிரியாக ஆக்கிய அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.